நீங்க தினமும் குடிக்கிற காஃபி ஒரு அமிர்தம்னு சொன்னா நம்புவீங்களா? உங்க உடல்ல இருக்கிற ஃபேட்ட பர்ன் பண்றது மட்டும் இல்லாம, உங்க லிவர ஃபேட்டி லிவர்ல இருந்து பாதுகாக்கும். நான் சங்கீதா, உங்க பிசியோதெரபிஸ்ட் மற்றும் நியூட்ரிஷனிஸ்ட். காஃபில முக்கியமா 2 கெமிக்கல்ஸ் இருக்கு. ஒண்ணு கேஃபீன், இன்னொன்னு குளோரோஜெனிக் ஆசிட். நம்ம பிரெயின் அடினோசின் அப்படின்னு ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும். அது யூசுவலா நமக்கு ஒரு சோர்வு உணர்வை கொடுக்கும். ஆனா இந்த கேஃபீன் அடினோசின் மாதிரியே இருக்கிறதுனால அடினோசின் போய் உட்கார வேண்டிய ரிசெப்டார்ல கேஃபீன் போய் உட்காருது. அதனால நமக்கு அந்த சோர்வு உணர்வு குறைஞ்சு பிரெயின் உற்சாகமா ஃபீல் பண்ணும். அதே நேரம் நம்ம ரத்தத்துல அட்ரீனலின் அளவும் அதிகரிக்குது. அட்ரீனலின் தான் நம்ம கொழுப்பு செல்களுக்கு கொழுப்பை உடைச்சு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சிக்னல் கொடுக்கும். இதை தான் நம்ம லைப்போலைசிஸ் அப்படின்னு சொல்றோம். அதனால காஃபில இருக்கிற கேஃபீன் நம்மளை எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ண வச்சு நம்ம எக்ஸசைஸ் பெர்ஃபார்மன்ஸை அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம மூளையில டோபமைன் அளவு அதிகரிக்கிறதுனால நமக்கு பசி உணர்வு குறைஞ்சு வயிறு ஃபுல்லான ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. ஸோ காஃபி ஒரு அப்பிடைட் சப்ரஸர், அதாவது பசி உணர்வை குறைக்கக்கூடியது. ஸோ காஃபி ஒரு நர்வஸ் ஸ்டிமுலண்டா ஃபேட் ஆக்சிடைஸ் பண்ணி எக்ஸசைஸ் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணி நம்மளோட அப்பிடைட், அதாவது பசியை குறைச்சு இந்த மாதிரி பல வழிகளில் ஃபேட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. பட் இது எல்லாமே ஒரு டெம்பரரி எஃபெக்ட் தான். நம்ம பாடி சீக்கிரமாவே கேஃபீனுக்கு அடாப்ட் ஆயிடும். அதனால காஃபியை ஒரு பூஸ்டரா யூஸ் பண்ணலாமே தவிர ஃபேட் லாஸோட ஃபவுண்டேஷன் கேலரி டெபிசிட், புரோட்டீன், ஃபைபர் அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், இது இல்லாமல் ஃபேட் லாஸ் அசாத்தியம். ஃபுல் வீடியோக்கு ரிலேட்டட் வீடியோஸ் செக் பண்ணுங்கள்.